கோவையில் நிகழ்ந்தது வெறும் சிலிண்டர் விபத்து என திமுக அரசு கூறிய நிலையில் அச்சம்பவத்திற்கு ISIS இயக்கத்துடன் தொடர்பு இருப்பதும் தமிழகத்திற்குள் ISIS அமைப்பிற்கு ஆட்களை திரட்டும் நெட்வொர்க் இருப்பதும் NIA விசாரணை மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கோவை உக்கடம் கோட்டை முனீஸ்வரர் கோவில் அருகே கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி ஒரு கார் வெடிப்பு நடந்தது. அது குண்டு வெடிப்பு என்ற தகவலை அண்ணாமலை அப்போது முதலே தொடர்ந்து பதிவிட்டு வந்தார். ஆனால் அரசு சார்பில் தமிழக காவல்துறை கூட அதன் ஒரு வகையான சிலிண்டர் வெடிப்பு தானே தவிர குண்டு வெடிப்பு என்று அதை குறிப்பிடக்கூடாது என்ற ஒரு கருத்தை அரசின் சார்பில் முன்வைத்தார்கள். அதன் பிறகு தமிழக அரசினுடைய அறிவுறுத்தல்படி அந்த வழக்கு NIA உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளிடம் விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் NIA கோவையில் உக்கட பகுதியில் நடைபெற்ற அந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையின் மூலமாக அதன் பின்னணியிலே ISIS உள்ளிட்ட அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய உண்மைகள் தெரிய வந்திருப்பதாக அண்ணாமலை பதிவிட்டிருக்கின்றார். NIA விசாரணை மூலமாக அந்த உண்மைகள் வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி கோவையில் நிகழ்ந்தது வெறும் சிலிண்டர் வெடித்த விபத்து அல்ல எனவும் கோவை சம்பவத்திற்கு ISIS இயக்கத்துடன் தொடர்பு இருப்பது NIA விசாரணை மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை திமுக தொடர்ந்து குறைத்து மதிப்பிட்டு வருகின்றது. குண்டுவெடிப்பு சம்பவங்களை வெறும் விபத்துகள் போல திமுக காட்ட முனைகின்றது என்றும் அண்ணாமலை விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். தமிழகத்திலே வகுப்பறைகளை தீவிரவாதத்திற்கான ஆலைகளாக பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். ISIS அமைப்பிற்கு ஆள் சேர்க்கக்கூடிய நெட்வொர்க் என்பது திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் இருந்து வருவதை கோவையில் நடைபெற்ற சம்பவத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ISIS அமைப்பின் மூலமாக கண்டறிய முடிந்திருக்கின்றது என்ற தகவலையும் அண்ணாமலை பதிவிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ISIS அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக தமிழகத்தில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதையும் நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய அண்ணாமலை திமுக ஆட்சியினுடைய அலட்சியத்தால் பாதிக்கப் போவது தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தமிழகத்திலே ISIS அமைப்பிற்கு ஆள் சேர்க்கக்கூடிய நெட்வொர்க் இருந்து வந்திருப்பது NIA விசாரணை மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. கோவை உக்கடம் பகுதியில் நடைபெற்ற கார் வெடிப்பு என்பது வெறுமனவே அது ஒரு சிலிண்டர் வெடிப்பு அல்ல. அதன் பின்னணியிலே ISIS அமைப்பு போன்ற பயங்கரவாத அமைப்புகள் இருந்திருக்கின்றன என்பது NIA என்று சொல்லப்படக்கூடிய தேசிய புலனாய்வு முகமையினுடைய விசாரணை மூலமாக தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டு அண்ணாமலை தமிழக அரசுக்கு இந்த எச்சரிக்கையினை செய்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.